சண்டே மார்னிங் டியாவும் நானும் குளுமாயம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். நேரமாகவே எந்திரிச்சு போயிட்டோம். அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் கொடுத்தாங்க, வாங்கி சாப்பிட்டுட்டு சைடில் அருவி மாதிரி தண்ணி கொட்டிகிட்டு இருந்துச்சு. அங்கே போய் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக வந்துட்டு இருந்தது. நிறையா பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வெளியில் பார்த்தா அன்றைக்கி சண்டே, ஆடி மாதம் இல்லையா, ஸோ அது நிறையா பேர் கெடாலாம் வெட்டி சமைச்சிட்டு இருந்தாங்க. எல்லாம் வெங்காயம் உரிக்கிறது, கறி வெட்டுறதுன்னு பிஸியாக இருந்தாங்க. ஏதாவது ஒரு பந்தலில் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பூந்தரலான்னு பார்த்தா அப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் யாரும் போட ஆரம்பிக்கல. சரின்னு அடுத்த கோயில் கிளம்பியாச்சு. ரெட்டமலைக்கு போனோம். அங்கே இதை விட பயங்கரமான கும்பலாக இருந்துச்சு. நிறையா ஆடுங்கள்லாம் நின்றுட்டு இருந்துச்சு வெட்டுறதுக்கு. கோயில் என்ட்ரன்ஸ்லேயே அவ்வளோ கும்பல், உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு. அப்புறம் மலைக்காளி போகிற இடத்துல தான் ஃப்ரீயாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு மலைக்காளியை கும்பிட்டுட்டு நேராக மலை உச்சிக்கு போயாச்சு. அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே ஐஸ் விற்றுட்டு இருந்தாங்க, வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கே டாப்பில் இருந்ததுனால வெயில் தெரியல, கூலிங்காக தான் இருந்துச்சு. அதனால் எழுந்து வரவும் மனசு இல்லை. அங்கேயே உட்காந்துருந்தோம் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறமேட்டுக்கு கீழே இறங்கி கருப்பு சாமி எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. 2 கோயில்லையுமே கறி குழம்பு நல்லா டெம்ப்டிங் ஆக்கி விட்டுருச்சு. சரி நம்மளும் இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு கறி குழம்பு வச்சு சாப்பிட்டணுன்ற இதில் வரும்போதே சிக்கனு, ப்ரானு, முட்டை இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். சிக்கன் பிரியாணி, ப்ரான் தொக்கு, எக்கு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. அப்போ தான் பிரியாணி அண்டாவை தூக்கி அடுப்பில் வச்சேன். பாப்பாவும் அழுக ஆரம்பிச்சிட்டா. ஸோ அதனால் வீடியோ எடுக்கலை. உங்களுக்கு சண்டே எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.